சிறிய விளம்பர இடைவேளை தொடர்ந்து இணைந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் யாழ்குடா நாட்டிலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய 4 பத்திரிகைகளின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். அந்த வகையில் முதலில் ஈழநாட்டு பத்திரிகையின் செய்திகளை பார்க்கலாம். ஈழநாட்டு பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக வடக்கு கிழக்கில் மக்களின் காணிகள் அபகரிக்கப்பட அரசு நேற்று சபையில் அறிவிப்பு. வடக்கு கிழக்கில் பொதுமக்களின் காணிகள் அபகரிக்கப்பட மாட்டாது என அரசாங்கம் அறிவித்துள்ளது. பாராளுமன்றத்தில் கடந்த அமர்வின் போது தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் எழுப்பிய கேள்விக்கு விவசாய கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் ஹேடி லால்காந்த நேற்று சபையில் விளக்கம் அளித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், காணி அபகரிப்பு தொடர்பில் வர்த்தமானி அறிவித்தல் எதுவும் வெளியிடப்படவில்லை. காணி உரித்துக்கள் நிர்ணய திணைக்களத்தினால் காணி உரித்து தொடர்பாக வர்த்தகமானி ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. காணிகளை அபகரிப்பதற்காக வர்த்தகமானி ஒன்று ஒருபோதும் வெளியிடப்படவில்லை. பாராளுமன்ற உறுப்பினர் அச்சுறுத்தல் என முன்வைக்கும் காரணம் அவ்வாறானதல்ல என்றவாறு இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. இது வடக்கு கிழக்கில் மக்களின் காணிகள் அபகரிக்கப்படாது என்றதுக்கு நேற்று பாராளுமன்றத்தில் கூறிய கருத்துக்கள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து செய்திகளுக்குள், போரில் பாதிக்கப்பட்டவர்கள் நீதியை எதிர்பார்க்கிறார்கள். பொறுப்புக்கூறலுக்கான உறுதிப்பாட்டை அரசு நிரூபிக்க வேண்டும். மனித உரிமைகள் கண்காணிப்பகம். இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படும் உள்நாட்டு போரில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க பொறுப்புக்கூறலுக்கான தனது உறுதிப்பாட்டை புதிய அரசாங்கம் நிரூபிக்க வேண்டும் என மனித உரிமைகள் கண்காணிப்பகம் வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பில் மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் ஆசிய பிரிவின் துணை பணிப்பாளர் மீனாட்சி ஹங்குலி விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, கடந்த வார இறுதியில் இலங்கையில் உள்ள தமிழர்கள் 1983 முதல் 2009 வரை நீடித்த உள்நாட்டு போரில் இறந்தவர்களை அல்லது காணாமல் போனவர்களை நினைவு கூர்ந்து அஞ்சலி செலுத்த ஒன்று கூடியுள்ளனர். கடந்த 16 ஆண்டுகளாக அவர்கள் செய்து வருவது போலவே நீதிக்காகவும் அவர்கள் குரல் கொடுக்கின்றனர். ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் மனித உரிமைகள் குழுக்களால் போர்க்குற்றங்கள் மற்றும் அரசு பாதுகாப்பு படைகளால் மனித உரிமை மீறல்கள் குறித்து ஏராளமான ஆதாரங்கள் சேகரிக்கப்பட்ட போதிலும் அடுத்த அரசாங்கங்கள் எந்த ஒரு நம்பகரமான பொறுப்புக்கூறல் செயல்முறையும் தொடங்க தவறிவிட்டன. இதற்கிடையில் தமிழ் ஆர்வலர்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட சமூகங்கள் தொடர்ந்தும் அடக்குமுறை மற்றும் பிற மீறல்களை எதிர்கொள்கின்றன. தமிழீழ விடுதலை புலிகளுக்கு இலங்கை அரசாங்கத்துக்கும் இடையிலான போர் இருதரப்பாலும் பரவலாக அத்துமீறல்களாக குறிக்கப்பட்டது. இலங்கை இராணுவம் விடுதலை புலிகளை நெருங்கி வந்து இறுதியில் மே 18, 2009 அன்று அவர்களை தோற்கடித்த போது சரணடைந்த நூற்றுக்கணக்கான போராளிகள் படுகொலை செய்யப்பட்டனர், பாலியல் வன்கொடுமை செய்தனர் மற்றும் பலவந்தமாக காணாமல் போக செய்தனர். புலிகளால் போர் மண்டலத்தில் சிக்கியிருந்த பொதுமக்களை இராணுவம் கண்மூடித்தனமான செல்களால் தாக்கியது. பொதுமக்கள் மனித கேடயங்களாக பயன்படுத்தப்பட்டனர். கடந்த ஆண்டு நடைபெற்ற தேர்தல்களில் முந்தைய நிர்வாகங்களில் இருந்து விலகி அடக்குமுறை மற்றும் பாகுபாட்டின் மரபை நிவர்த்தி செய்வார் என்று நம்பி பல தமிழர்கள் அனுரகுமார திசாநாயக்கவிற்கு ஜனாதிபதியை வாக்களித்தனர். அவர்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். காணாமல் போனோர் அலுவலகம், இழப்பீட்டு அலுவலகம் மற்றும் தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்க அலுவலகம் உள்ளிட்ட முந்தைய அரசாங்கங்களின் தோல்வியுற்ற முயற்சிகளை திசாநாயக்க அரசாங்கம் ஆதரித்துள்ளது. ஆனால் அவை எந்த முன்னேற்றத்தையும் அடையவில்லை. இந்த நிறுவனங்கள் பல பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களால் நிராகரிக்கப்பட்டுள்ளன. அவர்கள் அவற்றை தோல்வியுற்ற வாக்குறுதிகளின் ஒரு பகுதியாகவே பார்க்கிறார்கள். இதற்கிடையில் தமிழர்களை குறிவைத்து நீண்ட காலமாக பயன்படுத்தப்படும் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை அரசாங்கம் தொடர்ந்தும் செயல்படுத்தி வருகிறது. GSP+ திட்டத்தின் கீழ் ஐரோப்பிய ஒன்றிய சந்தைக்கு வரி இல்லாத அணுக்களை பெறுவதற்கான நிபந்தனையாக ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு இந்த கொடூரமான சட்டத்தை ரத்து செய்வதாக அரசாங்கம் உறுதியளித்திருந்தது. பொறுப்புக்கூறல் தொடர்பான முன்னேற்றத்தை ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகம் அறிக்கையிட்டு கண்காணிக்க வேண்டும். எதிர்கால வழக்குகளில் பயன்படுத்த சர்வதேச குற்றங்களுக்கான ஆதாரங்களை சேகரிக்க இலங்கை பொறுப்புக்கூறல் திட்டத்தை நிறுவ வேண்டும் என்று ஐநா மனித உரிமை ஆணையம் உத்தரவிட்டது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்த செய்திகளுக்குள், தமிழ் மக்களின் காணிகள் அபகரிப்பை வடக்கில் அரசு உடன் நிறுத்த வேண்டும். ஐரோப்பிய ஒன்றியம், அமெரிக்கா, சுவிஸ் தூதர்களிடம் தமிழ் தேசிய பேரவை கோரிக்கை என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி. வடக்கில் அரசாங்கம் தமிழ் மக்களின் காணி அபகரிப்பை உடனடியாக நிறுத்த வேண்டும்.
அதற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என ஐரோப்பிய ஒன்றியம், அமெரிக்கா, சுவிஸ் நாடுகளின் தூதுவர்களிடம் தமிழ் தேசிய பேரவை வேண்டுகோள் விடுத்தது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து அரசாங்கத்திற்கு பதிலளிக்க ஃபெசில் நாட்டிற்கு வர வேண்டும், நாமல் ராஜபக்ஷ கோரிக்கை. ஃபெசில் ராஜபக்ஷ அமெரிக்காவில் இருப்பதாகவும் தற்போது தலைமறைவாக இருப்பதாகவும் நாட்டிற்கு வரமாட்டார் என்றும் அரசாங்கம் கூறிக்கொண்டிருக்கிறது. எனவே அரசுக்கு பதிலளிப்பதற்கு அவர் நாட்டிற்கு வர வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். பொதுஜன பெரமுன தலைமை அலுவலகத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்தார் என்ற ஒரு செய்தி இங்கே காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து காங்கேசன் ரயில் நிலையத்திலிருந்து 764, 769 வழித்தடங்களில் பஸ் சேவை மீறும் பஸ்களுக்கு எதிராக நடவடிக்கை. 764 மற்றும் 769 ஆகிய வழித்தடங்களின் சேவைகளை இன்று புதன்கிழமையிலிருந்து காங்கேசன் துறை ரயில் நிலையத்திலிருந்து ஆரம்பிக்குமாறு, அதை மீறி செயற்படும் பேருந்துகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்குமாறும் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் பணிப்புரை விடுத்துள்ளார் என்றும் இந்த 10/4/2025 அன்று பலாலி வீதி திறக்கப்பட்ட நிலையில் 764 மற்றும் 769 ஆகிய வழித்தடங்களில் சேவைகளை ஒழுங்குபடுத்துவது தொடர்பில் ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலில் தீர்மானங்கள் நடைமுறைப்படுத்தப்படாமை அடுத்து அது தொடர்பில் ஆராயும் விசேட கலந்துரையாடல் ஆளுநர் செயலகத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது என்றும் அந்த பஸ் சேவைகள் தொடர்பான தகவல்களும் மேலதிகமாக இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இதுதான் இந்த செய்தி. அதனைத் தொடர்ந்து கட்டமிடப்பட்ட செய்திகளாக இரத்த வாந்தி எடுத்த குடும்பஸ்தர் மரணம், கொழும்பு துறையில் துயரம். யாழ்ப்பாணத்தில் இரத்த வாந்தி எடுத்த குடும்பஸ்தர் ஒருவர் நேற்று உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் கொழும்புத்துறை பகுதியைச் சேர்ந்த தங்கவேலு கலைச்செல்வன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த நபர் மது மற்றும் புகைப்பழக்கத்திற்கு அடிமையானவர். இந்த நிலையில் நேற்று அதிகாலை 4 மணியளவில் உடல் சுகவீனம் ஏற்பட்டு இரத்த வாந்தி எடுத்துள்ளார். பின்னர் காலை 5 மணிக்கு யாழ் போதனா வைத்தியசாலையில் சேர்ப்பிக்கப்பட்டார். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி பிற்பகல் 1:30 மணியளவில் உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார். சாட்சியங்களை யாழ்ப்பாணம் போலீசார் நெறிப்படுத்தினர். உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக சடலம் யாழ் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டிருக்கிறது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியாக யாழில் திடீரென மரணித்த இளம் தவில் வித்துவான். யாழ்ப்பாணத்தில் கிருமி தொற்றொன்றினால் இளம் குடும்பஸ்தரான தவில் வித்துவான் ஒருவர் நேற்று முன்தினம் உயிரிழந்துள்ளார். ஆணைக்கோட்டை கூலாவடியைச் சேர்ந்த நாகையா நுரோஜன் என்பவரும் 3 பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இவருக்கு கடந்த 17ஆம் திகதி உடல் சுகவீனம் ஏற்பட்டது. இந்த நிலையில் சிகிச்சைக்காக நேற்று முன்தினம் யாழ் போதனா வைத்தியசாலையில் சேர்ப்பிக்கப்பட்டார். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார். சாட்சிகளை மானிப்பாய் போலீசார் நெறிப்படுத்தினர் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. இவைதான் ஈழநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள், நாட்டை விட்டு வெளியேறிய 1 லட்சம் இலங்கையர்கள். 2025ஆம் ஆண்டில் இதுவரை 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட இலங்கையர்கள் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளனர் என தெரிவிக்கப்படுகிறது. இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் பதிவு செய்யப்பட்ட 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இவ்வாறு வெளிநாடுகளுக்கு வேலைகளுக்காக சென்றுள்ளனர். இந்த ஆண்டு ஜனவரி முதல் மொத்தம் 1,413 பதிவு செய்யப்பட்ட இலங்கை புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளுக்கு சென்றுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. வைத்தியர் சுட்டுக்கொலை, நெடுமாறன் நேற்று விடுதலை. வவுனியாவில் வைத்தியர் முஹைதீனை சுட்டு படுகொலை செய்த சம்பவத்துடன் தொடர்புடைய நெடுமாறன் என அழைக்கப்படும் சிவநாதன் பிரேம்நாத் என்பவருக்கு வவுனியா மேல் நீதிமன்றம் மரண தண்டனை வழங்கிய நிலையில் மேன்முறையீட்டு நீதிமன்றம் தண்டனையில் இருந்து விடுவித்து விடுதலை செய்ய உத்தரவிட்டுள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. காட்டு யானை தாக்கி முதியவர் உயிரிழப்பு. வவுனியா கண்ணாட்டி கணேசபுரம் பகுதியில் காட்டு யானை தாக்கியதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். நேற்று முன்தினம் இரவு அவரின் வீட்டிலிருந்து அருகில் உள்ள கடைக்கு சென்ற போது வீதிக்கரையில் நின்ற காட்டு யானை அவரை தாக்கியதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவத்தில் கண்ணாட்டி கணேசபுரம் பகுதியைச் சேர்ந்த 63 வயதான சுப்பிரமணியம் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். மேலதிக விசாரணைகளை
பறையலானங்குளம் போலீசார் முன்னெடுத்துள்ளனர் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. தேசிய மட்டத்தில் சாதனை படைத்த மாற்றுத்திறன் நபர்களுக்கு கௌரவிப்பு. சாதனை படைத்த மாற்றுத்திறன் நபர்களுக்கான கௌரவிப்பும் சாதனைக்கு ஊக்குவிக்கவும் உத்தியோகத்தர்களுக்கான மெச்சுரை வழங்கல் நிகழ்வும் உதவி மாவட்ட செயலாளர் தர்சினி தலைமையில் நேற்று முன்தினம் யாழ் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது என்று தொடர்பான புகைப்படங்களும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. ஆளுநருடன் வடக்கு கடற்படை தளபதி சந்திப்பு என்ற ஒரு செய்தி இங்கே காணப்படுகிறது. விரிவாக பார்க்கையில் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் வடக்கு கடற்படை தளபதி ரியல்ஸ் அட்மிரல் S.J. குமார இடையிலான சந்திப்பு நேற்று முன்தினம் திங்கட்கிழமை ஆளுநர் அலுவலகத்தில் நடைபெற்றது என்ற செய்தியுடன் வடமராட்சியில் நோய் பரவும் அபாயம் பிரதேச செயலகம் பொறுப்பற்ற செயல் என்று அந்த குப்பைகள் குவிந்திருக்கக்கூடிய ஒரு இடத்தினுடைய புகைப்படம் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அந்த இடம் பிரதேச செயலகத்திற்கு முன்பாகவே அவ்வாறு காணப்படுகிறது என்றவாறு இந்த புகைப்படம் காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்த செய்திகளுக்குள் துப்பாக்கி பிரயோகங்களை தடுப்பதற்கு அரசு தவறிவிட்டது, ஐக்கிய மக்கள் சக்தி குற்றச்சாட்டு என்ற செய்தியும், பாதாள உலக குழுக்களுடன் அரசியல்வாதிகள் தொடர்பு அரசாங்கம் சபையில் அறிவிப்பு என்ற செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. குற்றவியல் வழக்கு கோவையில் சட்டத்தை திருத்தம் செய்ய அனுமதி. 1979 ஆண்டின் 15 கட்டமிடப்பட்ட செய்தி ஒன்று. பாடசாலையில் 9 மாணவர்களை கொடூரமாக தாக்கினார் அதிபர். அம்பாறையில் உள்ள பாடசாலை ஒன்றில் 9 மாணவர்களை முழங்காலில் நிற்க வைத்து தாக்கிய சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. தரம் 5 கல்வி கேட்கும் மாணவர்களை பாடசாலை அதிபரான பௌத்த துறவி கொடூரமாக தாக்கியதாக பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர் என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதனைத் தொடர்ந்து புகைப்படம் தாங்கிய செய்திகளாக மட்டக்களப்பில் வீதி அதிகார சபை தற்காலிக ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம் என்ற ஒரு செய்தி. காதலியை துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தற்கொலை செய்ய முயன்ற காதலர். முகுனுவதன புஞ்சி விலட்டாவ பகுதியில் உள்ள வீடொன்றில் ஏற்பட்ட தகராறு அதிகரித்ததை அடுத்து 30 வயது காதலன் தனது காதலியை ஏர் ட்ரைஃபிளாஸ் சுட்டுவிட்டு அவர் இறந்து விட்டதாக நினைத்து தூக்கிட்டு தற்கொலை செய்து கொள்ள முயன்ற சம்பவம் பதிவாகியுள்ளது. இருப்பினும் போலீசாரும் உள்ளூர் வாசிகளும் இருவரின் உயிரையும் காப்பாற்ற முடிந்தது. இந்த சம்பவத்தில் 30 வயதுடைய இளைஞன் ஒருவரும் மாத்தறை பகுதியைச் சேர்ந்த 32 வயதுடைய பெண்ணும் காயமடைந்தனர். தனது தந்தையுடன் தனியாக வசிக்கும் இந்த இளைஞன் சில நாட்களுக்கு முன்பு தான் திருமணம் செய்து கொள்ள போகும் இளம் பெண்ணை வீட்டிற்கு அழைத்து வந்திருந்தார். சம்பவம் நடந்த நேரத்தில் அந்த யோடி மட்டுமே இருந்ததாக கூறப்படுகிறது. 16ஆம் தேதி மாலை இருவருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தின் விளைவாக துப்பாக்கிச் சூடு நடந்திருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். முகத்தில் சுடப்பட்ட பின்னர் வீட்டை விட்டு வெளியே ஓடிய இளம்பெண் பிரதான வீதியின் அருகே ஒரு கடைக்கு அருகில் விழுந்துள்ளார். உடனடியாக செயற்பட்ட அயலவர்கள் 1990 என்ற அவசர நோயாளர் காவு வண்டியின் சிலாபம் பொது மருத்துவமனைக்கு அனுப்பினர். பின்னர் அந்த இளைஞனை தேடி அயலவர்கள் வந்தபோது வீட்டின் கதவுகள் மூடப்பட்டிருந்த அறையில் கயிற்றில் தூக்கில் தொங்கிய நிலையில் அவர் கண்டுபிடிக்கப்பட்டார். போலீசாரும் உள்ளூர் வாசிகளும் கயிற்றை அறுத்து அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். 30 வயதுடைய காதலன் சிலாபம் போலீசாரால் கைது செய்யப்பட்டு சிலாபம் நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. போலீஸ் காவலில் இருந்த 49 பேர் 5 வருடங்களுக்குள் உயிரிழப்பு என்ற ஒரு செய்தி. கடந்த 2020 ஆண்டு தொடக்கம் 2025 வரையான காலப்பகுதிக்குள் போலீஸ் தடுப்பு காவலில் இருந்த 49 பேர் மரணித்துள்ளதாக புள்ளிவிவரங்கள் தெரிவிக்கப்படுகின்றன என்ற செய்தியுடன் இதுவரை விபத்துகளில் 1007 பேர் உயிரிழப்பு. 2025 ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் இடம்பெற்ற 944 விபத்துகளில் 1007 பேர் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சுரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார் என்ற செய்தியுடன் இந்த ஆண்டின் இதுவரை 46 துப்பாக்கிச் சூடுகள், 2025 ஆண்டில் இதுவரை 46 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சுரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து ஒரு பிரதான முக்கியமான செய்தி ஒன்று.
யுத்தம் நிறைவடைந்து 16 ஆண்டுகள் இராணுவத்தில் எதுவித முன்னேற்றங்களும் இல்லை. ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா விசனம். இலங்கையில் நிலவிய யுத்தகால சூழ்நிலைக்கு பின்னர் நாட்டு இராணுவத்தில் எந்தவித முன்னேற்றமும் ஏற்பட்டதாக தெரியவில்லை என முன்னாள் இராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். தேசிய இராணுவ நினைவு தினத்தை முன்னிட்டு அந்த நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா யுத்த காலத்தில் இருந்த யுத்த தாங்கிகள் பல தற்போது சேதமடைந்துள்ளதாக கூறினார் என்று அது தொடர்பான தகவல்கள் தொடர்ச்சியாக செல்கிறது. கிலோ கணக்கில் உப்பை கொள்வனவு செய்யாதீர்கள். அமைச்சர் சுனில் ஹெந்துநெத்தி. கிலோ கணக்கில் உப்பு கொள்வனவு செய்வதற்கு அனுமதி அளிக்க முடியாது என அமைச்சர் சுனில் ஹெந்துநெத்தி தெரிவித்துள்ளார். இலங்கை உப்பளங்கள் அமையப்பட்டுள்ள அநேகமான இடங்களில் பெய்த கடும் மழையினால் உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ள நிலையிலே உப்புக்கு தட்டுப்பாடு என்ற பட்சத்தில் அவர்கள் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து கிழக்கு மாகாண செய்திகளுக்குள் கடற்கொள்ளையர்களிடமிருந்து மீனவர்களை பாதுகாக்க திட்டம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் 4 கஜ முத்துக்களுடன் திருமலையில் 4 கைது என்று அந்த முத்துக்களினுடைய புகைப்படம் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதிபரின் வீட்டிற்கு தீ வைக்க முயற்சி. அம்பாறை அட்டாளைச்சேனை பிரதேசத்தில் அமைந்துள்ள அதிபர் அன்வர் நௌசாத்தின் வீட்டிற்கு நள்ளிரவில் தீ வைப்பதற்கு முயற்சிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் அக்கரைப்பற்று போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. அன்வர் நௌசாத்தின் வீட்டு வளவிற்குள் புகுந்தவர்கள் வீட்டின் முன்பகுதியில் தீ வைப்பதற்காக பல இடங்களில் பெட்ரோல் ஊற்றினர். சத்தம் கேட்டு தான் வெளியில் வந்து பார்த்ததாகவும் பெட்ரோல் ஊற்றியவர்கள் தப்பித்து ஓடியதாகவும் அவர் கூறியுள்ளார். மேலும் தப்பித்து ஓடியவர்களை கற்களை வீசி தாக்கியதாகவும் அதனை அடுத்து போலீஸ் அவசர இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு நடந்த சம்பவங்கள் பற்றி முறைப்பாட்டுள்ளதாகவும் அதன் பின்னர் போலீசார் தனது வீட்டிற்கு வந்து தகவல்களை பெற்றுக் கொண்டதாகவும் அவர் தெரிவித்தார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வெளிநாட்டு பத்திரிகையின் உலக செய்திகள் பக்கத்தில் தங்கச் சுரங்கங்கள் இடிந்து 19 தொழிலாளிகள் பலி. இந்தோனேஷியாவில் துயரம் என்ற ஒரு செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதன் புகைப்படங்களும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்தம் பேச்சுக்களில் முன்னேற்றம். அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவிப்பு என்ற செய்தியோடு பயங்கரவாதிகளின் தாக்குதலில் நைஜீரியாவில் 57 பேர் உயிரிழப்பு என்ற செய்திகளும் உலக செய்திகள் பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்த இறுதிப்பக்க செய்திகளுக்குள் இலங்கைக்கு வருகிறார் நியூசிலாந்து அமைச்சர். நியூசிலாந்தின் பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான வின்ஸ்டன் பீட்டர்ஸ் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளார் என்ற செய்தியுடன் எதிரணி எம்பிக்களின் உயிருக்கு அச்சுறுத்தல், சபையில் தயாசுரே குற்றச்சாட்டு என்ற செய்தியோடு குஷ் போதைப் பொருட்களுடன் 3 பெண்கள் சிக்கினர் என்றவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து மது போதையுடன் மாணவர்களை ஏற்றிச் சென்ற பஸ் சாரதி கைது என்று வெளிநாட்டு பத்திரிகையின் இன்றைய செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக ஆளும் எதிர்க்கட்சியினர் சபையில் கடும் வாக்குவாதம். சுமார் 20 நிமிடங்கள் கடும் அமளி. எதிர்க்கட்சி எம்பிக்கள் கேள்வி எழுப்ப சபாநாயகர் அனுமதி மறுத்ததால் அரசு தரப்பினருக்கும் எதிர்க்கட்சியினருக்கும் இடையே சபையில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் சுமார் 20 நிமிடங்கள் வரையில் சபையில் அமளி ஏற்பட்டது என்று அந்த செய்தியும், நல்லூர் யாழ்ப்பாணத்தின் அடையாளம் அசைவ உணவகத்தை மூட வலியுறுத்திய போராட்டம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி, வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலயம் அருகே திறக்கப்பட்ட அசைவ உணவகத்தை மூட வலியுறுத்தி நேற்று மாலை போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. நல்லூர் என்பது வெறும் ஆலயம் அல்ல, அது எங்கள் ஒட்டுமொத்த யாழ்ப்பாணத்தின் அடையாளம், எங்கள் மரபு, அதன் புனிதத்தை பாதுகாப்பது இங்கு இருக்கும் ஒவ்வொருவரின் பொறுப்பும். இங்கு பிற மதத்தை சேர்ந்தவர்கள் கூட நல்லூர் சென்றதும் முருகா என்று சொல்லிவிட்டு போவார்கள் என்று கோஷங்களை எழுப்பியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நல்லூர் ஆலயம் ஒன்றில் ஆரம்பமான போராட்டம் யாழ் மாநகர சபை வரை சென்று குறித்த அசைவம் உணவகம் முன்பு நிறைவடைந்தது. ஏனைய முன்பக்க செய்திகளுக்குள் கட்டமிடப்பட்ட செய்திகளாக கொழும்புத்துறையில் இரத்த வாந்தி எடுத்த இளம் குடும்பஸ்தர் மரணம், உடலில் கிருமி தொற்றும் இளம் குடும்பஸ்தரான தவில் வித்துவான் மரணம் என்ற ஒரு செய்தியும், கைதடியில் விபத்து, ஒருவர் உயிரிழப்பு, வவுனியா செட்டிக்குளத்தில் யானை தாக்கியதில் ஒருவர் மரணம் என்ற கட்டமிடப்பட்ட செய்திகளும், முறையான அனுமதி பெறாமலே நல்லூரில் அசைவ உணவகம் திறப்பு, இன்று வழக்கு தாக்கல் செய்யப்படும் யாழ் மாநகர சபை ஆணையாளர்.
நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் புனித பூமிக்குள் புதிதாக ஆரம்பிக்கப்பட்டுள்ள மாட்டிறைச்சி அசைவ உணவகமானது யாழ் மாநகர சபையின் எந்தவிதமான முறையான அனுமதிகளையும் பெறாமலேயே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது என யாழ் மாநகர சபையின் ஆணையாளர் தெரிவித்திருக்கிறார். நல்லூர் கந்தனின் புனித பூமிக்குள் அசைவ உணவகத்தை, அதிலும் குறிப்பாக மாடுகளை, பசுக்களை சைவர்கள் கடவுளுக்கு நிகராக எண்ணும் நிலையில் மாட்டிறைச்சி உணவகத்தை செயற்பட இடமளிக்க கூடாது, இதற்கு அனுமதி வழங்கியது யார், ஆணையாளரே பதில் சொல் என்ற கோஷங்களுடன் சைவ மக்கள் நேற்று அறவழி போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தார்கள். இதன்போது மக்கள் யாழ் மாநகர சபையின் ஆணையாளரை நீதி கோரி அணுகிய நிலையில் அறப்போராட்டத்தில் ஈடுபட்டோருடான கலந்துரையாடலின் போதே ஆணையாளர் மேற்குறித்த விடயத்தை தெரிவித்தார். அவர் மேலும் கருத்து வெளியிடுகையில், ஆணையாளர் பல்நாட்டு கம்பெனியின் கிளையாக நிறுவப்பட்டுள்ள குறித்த மாட்டிறைச்சி உணவகமானது யாழ் மாநகர சபையிடம் எது விதமான முறையான அனுமதியையும் பெறவில்லை. முறையான அனுமதியை பெறுமாறும் அதுவரை உணவகத்தை மூடுமாறும் யாழ் மாநகர சபையால் வழங்கப்பட்ட கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பதுடன் அவர்கள் அதை அலட்சியம் செய்வதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. இது தொடர்பில் யாழ் மாநகர சபை நாளை குறித்த உணவகத்துக்கு எதிராக நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்ய உள்ள நிலையில் கடந்த திங்கட்கிழமை அவர்கள் மாநகர சபையின் அனுமதி கோரிய கடிதத்தை சமர்ப்பித்திருக்கிறார்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் காணப்படுகிறது. இதான் பலம்புரியினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் யாழில் 769 வழித்தட சேவையில் ஈடுபடும் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் என்று பணி பகிஷ்கரிப்பு, அசைவ உணவகத்தை மூடுக மாநகர சபை ஆணையாளரிடம் இன்று மகஜர் கையளிப்பு, சடலத்தை அடையாளம் காண உதவுங்கள் வவுனியா போலீசார் கோரிக்கை. வவுனியா 3 முறிப்பு பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் உயிரிழந்த பெண்ணின் சடலத்தை அடையாளம் காண உதவுமாறு வவுனியா போலீசார் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். கடந்த 16ஆம் தேதி இரவும் வவுனியா 3 முறிப்பு பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் 60 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார். குறித்த பெண்ணின் சடலம் வவுனியா பொது வைத்தியசாலையில் தற்போது வைக்கப்பட்டிருக்கிறது. உயிரிழந்த பெண் இதுவரை போலீசாரால் அடையாளம் காணப்படவில்லை. எனவே அவரது உறவினர்கள் யாரேனும் இருந்தால் வவுனியா தலைமை போலீஸ் போக்குவரத்து நிலையத்துக்கு தகவல் வழங்குமாறு போலீசார் அறிவித்திருக்கிறார்கள். இந்தியா எதிரிகளுக்கான சத்திரம் அல்ல, அடைக்கலம் கோரிய இலங்கையர்களுக்கு இந்திய உயர் நீதிமன்றத்தின் பதில். இந்தியாவில் அடைக்கலம் கோரிய இலங்கையர் ஒருவரின் மனுவை நிராகரித்த இந்திய உயர் நீதிமன்றம் உலகம் முழுவதிலும் இருந்து வரும் ஏதிலிகள் தங்குவதற்கான சத்திரம் இந்தியா அல்ல என வாய்மொழியாக குறிப்பிட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. விடுதலை புலிகள் அமைப்புடன் தொடர்புடையவர் என்ற குற்றச்சாட்டில் 2015ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்ட குறித்த நபருக்கு எதிராக 2018ஆம் ஆண்டில் சென்னை மேல் நீதிமன்றம் 7 வருட சிறை தண்டனையை விதித்தது. குறித்த தண்டனை காலம் நிறைவடைந்ததும் உடனடியாக இந்தியாவை விட்டு வெளியேறுமாறு அவருக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டதுடன் அதனை சவாலுக்கு உட்படுத்தி குறித்த இலங்கையர் இந்திய உயர் நீதிமன்றில் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கில் மனுதாரர் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி குறித்த நபர் சட்டபூர்வமாக இந்தியா வந்தவர் என்றும் அவரது சொந்த நாட்டில் அவரது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவும் சமர்ப்பணங்களை முன்வைத்தார். அதன்போது உலகம் முழுவதிலும் இருந்து வரும் ஏதிலிகளை இந்தியா வரவேற்க வேண்டுமா என்றும் ஏற்கனவே 140 கோடி பேருடன் போராடி வருகின்ற இந்தியா வெளிநாட்டவரை மகிழ்விக்கக்கூடிய ஒரு சத்திரம் அல்ல எனவும் இந்திய உயர் நீதிமன்றத்தின் நீதியரசர்கள் ஆயத்தின் தலைமை நீதியரசர் தீபங்கர் தத்தா குறிப்பிட்டிருக்கிறார். இதனையடுத்து தமது சேவை பெறுநரின் உயிருக்கு இலங்கை அச்சுறுத்தல் இருப்பதாக மனுதாரரின் சட்டத்தரணி தொடர்ந்தும் வலியுறுத்திய போதிலும் நீதிமன்றம் அவரை வேறு நாட்டிற்கு செல்லுமாறு கோரியது. அவரது மனுவையும் நிராகரித்து இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன என்ற செய்தியும். யாழ்ப்பாணத்தை ஆட்சி செய்த 2ஆம் சங்கிலிய மன்னனின் 406வது நினைவு தினம் நேற்று செவ்வாய்க்கிழமை காலை யாழ்ப்பாணத்தில் நினைவு கூறப்பட்டது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் காணப்படுகிறது. பலம்புரியினுடைய விளையாட்டு செய்திகளுக்குள் ஜெயந்தி குயின்ஸ் வலைப்பந்தாட்ட போட்டி யாழ் பல்கலைக்கழக அணி சாம்பியன். T20 கிரிக்கெட் தொடரில் சுப்மன் கில் புதிய சாதனை என்ற செய்திகளும். இன்றைய IPL ஆட்டங்களாக மும்பை எதிர் டெல்லி அணிகள் மோதிக்கொள்கின்றன. இரவு 7:30 மணிக்கு வான்கடை விளையாட்டரங்கில் இந்த போட்டி இடம்பெற உள்ளது என்ற செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் கடும் மழை காரணமாக நிலக்கடலை செய்கை பாதிப்பு, விவசாயிகள் கவலை. நாட்டில் தற்போது பெய்து வரும் கடும் மழை காரணமாக நிலக்கடலை செய்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக நிலக்கடலை செய்கை விவசாயிகள் தெரிவித்திருக்கிறார்கள் என்ற செய்தி. அதுபோல அகில இலங்கை இளங்கோ கழகத்தின் சிலப்பதிகார விழா. கனியமன அகழ்வுக்கு அனுமதிக்க மாட்டோம் பொது அமைப்புகளின் ஒன்றியம் என்ற செய்தியும். பொறுப்புக்கூறலுக்கான உறுதிப்பாட்டை அரசாங்கம் நிரூபிக்க வேண்டும், மனித உரிமைகள் கண்காணிப்பகம் வலியுறுத்தும். இலங்கை உள்நாட்டு போரில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க பொறுப்புக்கூறலுக்கான தனது உறுதிப்பாட்டை புதிய அரசாங்கம் நிரூபிக்க வேண்டும் என மனித உரிமைகள் கண்காணிப்பகம் வலியுறுத்தி இருக்கிறார்கள் என்ற செய்தியும். விலங்கு விசர் நோய் தடுப்பூசி.
யாழ் மாநகர சபை எல்லையில் அமைந்துள்ள யாழ் 2 பொது சுகாதார பரிசோதகர் பிரிவுக்குட்பட்ட வளர்ப்பு நாய்களுக்கு இலவசமாக விலங்கு விசர்நோய் தடுப்பூசி ARV கீழ்வரும் இடங்களில் வைத்து தடுப்பூசி ஏற்றுவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கின்ற அந்த இடங்களின் பெயர்களும் வழங்கப்பட்டிருக்கிறது. வெளிநாட்டு செய்திகளுக்குள் ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்தத்துக்கு தயார், ஜெலன்ஸ்கி ட்ரம்ப் புடின் உரையாடலின் பின் முடிவு என்ற ஒரு செய்தி. விரைவில் காசா இஸ்ரேல் வசமாகும் நெதன்யாகு திட்டவட்டம். ஹபீஸ் சயீத்தை ஒப்படைத்தால் மட்டுமே அனைத்திற்கும் முடிவு, இந்திய தூதர் என்ற செய்தியும். இந்தோனேசியாவில் தங்கச் சுரங்கம் இடிந்து 19 தொழிலாளர்கள் உயிரிழப்பு என்ற செய்தியும் வெளிநாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் பரணி பிரதேச வைத்தியசாலைக்கு ரஜீவன் MP விஜயம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்றும். மே 20 உலக தேனீ தினம், தேனீக்கள் இன்றேல் மனித குலம் இல்லை என்று பேராசிரியர் மிகுந்தன் அவர்களுடைய கட்டுரை ஒன்றும் இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல வலம்புரியினுடைய ஆசிரியர் தலையங்கமாக ஆலயங்களை அழிக்காமல் ஆலய சூழலை அழித்தல். இலங்கையில் சைவ சமயத்தின் இருப்பு என்பது வேகமாக இழந்து போவதாகவே தெரிகிறது. மதமாற்றங்கள் உச்சம் பெற்றுவிட்ட நிலையில் சைவ சமயத்தில் இருந்து மதம் மாறியவர்கள் எப்படியும் சைவ சமயத்தை அழித்து விட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். அந்த அளவில் அவர்களுக்கு கூலி வழங்கப்படுகிறது. இது ஒரு புறம் இருக்க, இப்போது சைவ ஆலயங்களை அழிப்பதற்கான வியூகம் அமைக்கப்பட்டிருக்கிறது. சைவ ஆலயங்களை நேரடியாக அழிப்பது என்பது கடும் எதிர்ப்புக்குரியதாக இருக்கும் என்பதால் மறைமுகமான திட்டம் இப்போது அரங்கேறி வருகிறது. இங்குதான் சைவாலயங்களை அழிப்பதற்கு பதிலாக ஆலய சூழலை அழித்து விட்டால் சைவாலயங்கள் தாமாகவே அழிவுறும். அந்த அடிப்படையிலேயே புனிதமான நல்லூர் கந்தனின் ஆலய சூழலில் மாமிச உணவகமும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதை நாம் கூறும்போது நல்லூர் சூழலில் தான் மாமிச உணவகம் முதலில் ஆரம்பிக்கப்பட்டதா என்று கேட்டால் இல்லை. யாழ் பலாலி வீதியில் கோண்டாவில் சந்தையில் உள்ள பிள்ளையார் ஆலயத்துக்கு அருகில் மாமிச உணவகம் திறந்து வைக்கப்பட்டதன் மூலம் சைவாலய சூழலை அழிக்கின்ற முயற்சி ஆரம்பிக்கப்பட்டது என்பதை கூறித்தானாக வேண்டும். இந்த வரிசையில் இப்போது நல்லூர் ஆலய சூழலில் மாமிச உணவகம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. நல்லூர் கந்த பெருமானின் முகப்பு வீதியில் யாழ்ப்பாணம் மாநகர சபை அமைந்துள்ள நல்லூர் கந்த சுவாமிக்கு சொந்தமான காணிக்கு முன்பாக குறித்த மாமிச உணவகம் அமைய பெற்றிருக்கிறது. நல்லூர் கந்தனின் மகோற்சவம் ஆரம்பித்து விட்டால் ஆலய சூழல் முழுவதும் தெய்வீகமாகிவிடும். அங்க பிரதட்சணம், காவடிகள், பாத யாத்திரைகள், பஜனைகள் என எங்கும் கந்தா, முருகா, நல்லூர், வேலா என்ற நாமங்களை ஒலிக்கும். இங்குதான் இப்பெரும் பக்தி நிலை இருப்பதால் சைவத்தை அசைப்பது முடியாத காரியம். ஆகையால் நல்லூர் முருகன் ஆலய சூழலில் மாமிச உணவகத்தை ஆரம்பித்து கோழி பொரியல், மாட்டு குழம்பு, ஆட்டு வறுவல் என உணவுகளை தயாரித்து ஆலய சூழல் முழுமைக்கும் அந்த வாசத்தை பரப்ப விரதங்களும் அங்க பிரதட்சணங்களும் காவடி ஆட்டங்களும் வெம்பி விழ மறுபுறத்தில் கோழிக்கால்களை குதறி சுவை பார்க்கும் போசனங்கள் நடக்கும். பிறகென்ன நல்லூர் ஆலய சூழல் அசைவமாகி தன்னிலை கெட பக்தி நிலை அற்று சைவம் மங்கும். இதற்கான ஏற்பாடுகளே இவை. சைவ ஆலய சூழலை நோக்கிய மாமிச உணவகங்களின் உட்பவகங்களை தடுக்காவிட்டால் சைவம் இனி மெல்ல சாகும் என்று வலம்புரியினுடைய ஆசிரியர் தலையங்கம் காணப்படுகிறது. உள்நாட்டு செய்திகளுக்குள் இனப்பிரச்சனைக்கு தீர்வு தருவதாக கூறி ஆட்சி பீடமேறிய அனுர அரசும் தமிழர் தாயகத்தை பறிக்கவே எத்தனிக்கிறது. கஜேந்திரகுமார் MP விமர்சனம். பாடசாலை பேருந்தின் சாரதி மதுபோதையில் சாரத்தியம், மயிர்கலையில் தப்பிய மாணவர்கள் என்ற செய்தியும் காணப்படுகிறது. வலம்புரியினுடைய இறுதிப்பக்க செய்திகளாக முஹைதீன் படுகொலை வழக்கிலிருந்து புலோட் நெடுமாறன் விடுதலை, வவுனியா மேல்முறையீட்டு நீதிமன்றம் அதிரடி, யாழ் நகரில் நீண்ட நாட்களாக சைக்கிள் திருடில் ஈடுபட்டவர் கைது, 16 சைக்கிள்கள் மீட்பு. யாழ் நகர் பகுதியில் நீண்ட நாட்களாக சைக்கிள் திருட்டில் ஈடுபட்டு வந்த 40 வயதை மிக்க புறநகர் பகுதியை சேர்ந்த நபர் ஒருவர் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டார். குறித்த நபரிடமிருந்து பெண்கள் பயன்படுத்தும் 11 சைக்கிள்கள், ஆண்கள் பயன்படுத்தும் 5 சைக்கிள்கள் உள்ளடங்களாக 16 சைக்கிள்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. கடந்த சில மாதங்களாக குறித்த நபர் யாழ் நகர பகுதி, KKS வீதி, நல்லூர் பகுதிகளில் சைக்கிள் திருட்டில் ஈடுபட்டிருக்கிறார். சைக்கிள் உரிமையாளர்கள் ஆதாரம் காட்டி சைக்கிளை பெற்றுக் கொள்ளுமாறு போலீசாரும் அறிவித்திருக்கிறார்கள். எனவே துவிச்சக்கர வண்டியை தொலைத்தவர்கள் யாராவது இருந்தால் போலீசாரிடம் ஆதாரங்களை காட்டி உங்களுடைய துவிச்சக்கர வண்டிகளை பெற்றுக் கொள்ளலாம். இவைதான் இன்றைக்கு புலந்திருக்கக்கூடிய பத்திரிகைகளுடைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது. தொடர்ந்து மனிதர்களே சிறிய ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்.